மக்கள் நல்வாழ்வுத் துறையின் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு மருத்துவ வசதிகளுடன் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதன் மாதிரி நடமாடும் மருத்துவ ஊர்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மாவட்ட வாரியாக புற்றுநோய் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு எந்த பகுதியில் எல்லாம் புற்றுநோய் மாவட்டங்களில் மக்களுக்கு அதிகம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நடமாடும் ஊர்திகள் மூலமாக அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் புதிதாக புற்றுநோயாளிகள் நிறைய பேர் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த புற்றுநோய்களை கண்டறிவதற்காக 40 கோடி ரூபாய் செலவிலே 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் வாங்கப்பட இருக்கின்றன. அதன்படி டிஜிட்டல் மேமோகிராபி, இசிஜி கருவி, செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல்வேறு வசதிகளுடன் 1,10,00,000 ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடமாடும் மருத்துவ ஊர்தியின் மாதிரியை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழே மகளிர் நல்வாழ்விற்காக 40 கோடி ரூபாய் செலவில் இந்த 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் வாங்கப்பட இருக்கின்றன. இந்த ஊர்திகளில் இருக்கக்கூடிய வசதிகள் உட்பட அனைத்தையும் முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகின்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய நுழைவு வாயிலில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி வாகனம் என்பது 1,10,00,000 செலவில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. புற்றுநோய் கண்டறிதலுக்கான அனைத்து அடிப்படை கருவிகள் முதல் உயர் தொழில்நுட்ப கருவிகள் வரை அனைத்து விதமான கருவிகளுடன் கூடிய இந்த மாதிரியை தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக 38 மருத்துவ ஊர்திகள் இதே போன்று தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கக்கூடிய விதமாக நடமாடும் ஊர்திகளாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வழங்கப்பட இருக்கின்றன.